ராமானுஜதயா பாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். தேசிக பக்தாள் சகலருக்கும் சுப்பிரபாதம். இன்றைக்கு அனுஷ்டானங்களை பண்ணுவதற்கான காலம் என்பது பற்றி சிறிது விசாரிப்போம். பகவான் ஸ்வயம் கீதையிலே அகமே வாக்ஷய காலஹ, அந்த முடிவில்லாத காலமாக தானே இருப்பதாகவும், விஷ்ணு புராணாதிகளிலே அநாதிர் பகவான் காலஹ நாந்தோஸ்ய த்விஜ உச்யதே என்று மைத்ரேயருக்கு பராசர மகர்ஷி அநாதிர் பகவான் காலஹ நாந்தோஸ்ய த்விஜ உச்யதே வித்யதே, அனாதியான காலம், அதற்கு முடிவென்பது இல்லை என்று காண்பித்தார். பெருமாள் முதலிலே வியக்தாவியக்தங்களாகவும் புருஷனாகவும் காலரூபமாகவும் இருந்திருக்கிறான், பிறகுதான் சிருஷ்டியை ஆரம்பிக்கிறான் என்பதெல்லாம் ஸ்ரீ விஷ்ணு புராணாதிகளிலே பிரசித்தம். இப்படிப்பட்டதான இந்த காலம் கலா, காஷ்டா, முகூர்த்தா, நாழிகை, யாமம், வேளை, இரவு, பகல், நாள், பக்ஷம், மாசம், சம்வத்சரம், யுகம் என்ற கணக்கிலே நீள்கின்றது. இப்படிப்பட்டதான இந்த முடிவில்லாத காலத்தை நம் பெரியோர்கள் ஒவ்வொரு நாளுமே அவசியமாக எம்பெருமானையே தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும், எந்த ஒரு செயலுமே பகவானையே நோக்கி அமைய வேண்டும் என்கின்ற கணக்கிலே 5ஆக பிரித்து ஒவ்வொரு கணத்திலேயும் அவனையே ஆராதிக்கும் முகமாய் அவனுக்கே பூஜை செய்யக்கூடியதான கணக்கிலே இட்டார்கள். அவற்றை ஸ்ரீ பாஞ்சராத்திர கிரந்தங்களிலேயும் ஏனைய பிற கிரந்தங்களிலேயும் அபிகமனம், உபாதானம், ஈஜ்யா, ஸ்வாத்தியாயம், யோகம் என்று 5ஆக பிரித்து காண்பித்தார்கள். இவற்றிலே அபிகமனம் என்பது எம்பெருமானை நோக்கி செல்லுதல் எனப்படும். அபிகமனம் எம்பெருமானை நோக்கி செல்லுதல். விடியற் கார்த்தால எழுந்து அவசிய கிருத்தியங்கள் எல்லாவற்றையும் முடித்து ஸ்நானமூலா கிரியா சர்வாகா என்று ஸ்நானத்தை செய்து சந்தியாவந்தனாதிகளை அனுஷ்டித்த பின் அபிகமனம், பெருமாளை சேவித்து ஆத்திலே இருக்கக்கூடிய பெருமாள், எள்ளி இருக்கக்கூடிய பெருமாள், நாம் ஆராதனம் பண்ணக்கூடிய பெருமாள், அந்த பெருமாள் சன்னதியில போய் இன்றைய கிருத்தியங்கள் எல்லாம் எந்த விதமான துக்கமும் கஷ்டமும் நேராமல் எல்லாரும் சுகமாக இருக்கக்கூடிய முறையில் சர்வேஜனா சுகினோ பவந்து என்கின்றதாக பிரார்த்தித்து அவனுடைய கிருத்தியங்களிலே எந்த விதமான தொய்வும் அஸ்ரத்தையும் சோம்பேறித்தனமும் அற்ற முறையிலே காரியங்களை நிர்வர்த்தித்துக் கொடுக்க வேண்டும் அவனே என்று பிரார்த்தித்திருத்தல். அதன் பின்னர் உபாதானம் என்றால் எடுத்தல் என்று அர்த்தம். பெருமாளினுடைய ஆராதனாதிகளுக்காக வேண்டியதான புஷ்பாதிகளை எல்லாம் என்னென்ன விதமானதான பகவத் வித்யாராதனத்திற்கு வேண்டியதான என்னென்ன செயல்கள் உண்டோ, என்னென்ன வஸ்துகள் உண்டோ, அத்தனை வஸ்துகளையும் துளசி கிரகணமாகட்டும், புஷ்பாதி கிரகணமாகட்டும், இன்னும் பல விதமானதான எம்பெருமானுடையதான ஆராதனத்திற்கு வேண்டிய வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ அவைகளை கிரகித்தல், அதுதான் உபாதானம், ஏற்றுக்கொள்ளுதல், சேகரித்து வைத்தல், அவைகளையெல்லாம் சேகரித்து வைத்துக் கொள்ளுதல். நம் பெரியவர்கள் எப்பொழுதுமே ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடியே அதற்குரியதான வஸ்துக்கள் அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டுதான் செய்ய வேண்டும் என்பதிலே நோக்காக இருந்தவர்கள். ஒரு சின்ன ஹோமமாகட்டும், அதுக்கு அதையெல்லாம் அல்லது இன்னும் கொஞ்சம் பெரியதாக எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுக்கு ஷட்பாத்திரம், அது பஞ்சபாத்திரம், அதாவது ஷட்பாத்திரம்ங்கிறது அந்த யாகத்துல இதுல ஹோமாதிகளுக்கு வேண்டியதான வஸ்துக்களை எல்லாம் இருக்குது. திரவியம், ஆஜ்யஸ்தாலி, புரோக்ஷணி அப்படிங்கிறதெல்லாம் சொல்ற கணக்கு இருக்கு என்று எல்லாவற்றையும் ஒவ்வொன்றுக்கும் நடுநடுவில் எழுந்து போகிறதுங்கிறது இல்லாத முன்னாடியே எடுத்துக்கொள்ளுதல். அந்த மாதிரியாக எம்பெருமான் ஆராதனத்திற்கு வேண்டியதான வஸ்துக்கள் எல்லாவற்றையும் பாத்திரசோதனமாகட்டும், அதே மாதிரி புஷ்பாதி கிரகணமாகட்டும், பெருமாளினுடையதான வஸ்திரங்களை எல்லாம் நன்னா வளர்த்து வைத்துக் கொள்வதாகட்டும், எந்த விதமான வஸ்துக்களையும் அதெல்லாம் உபாதானம் பண்ணி வைத்து சேமித்துக் கொள்ளுதலுக்கு உபாதானம் என்று பெயர். மேல மாத்தியானிகம் பண்ணி அடுத்ததாக இஜ்யா என்பது யாகம் என்ற அர்த்தம். அங்கு பிரதானமாக செய்யப்பட வேண்டியதான யாகம் பெருமாளினுடைய ஆராதனமே, திருவாராதனமே. அந்த திருவாராதனத்தின் பொருட்டு இவ்வளவு நேரம் உபாதானாதிகள் நடந்தன. அந்த திருவாராதனம் நடக்கின்றது. அந்த திருவாராதனத்தை விஸ்தாரமாக எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஆச்சாரிய முகேன நாம் தெரிந்து கொண்டு அதை அவசியமாக அனுஷ்டிக்கக்கூடியதை இஜ்யா காலம். அந்த இஜ்யா காலத்திலே பெருமாளினுடைய ஆராதனாதிகளை நடத்தி வைத்தல். அதற்கு பிறகு இஜ்யா யாகமான காரணத்தினால் அந்த யாகம் முடிந்தவுடனே பகவன் நிவேதித்தமான பதார்த்தங்களை, அந்த போஜனாதிகளை பண்ணுறதுக்கு அதனால் பெரியவா அனுயாகம்னு சொல்லுவா. யாகத்திற்கு பின்பு யாகத்தில் முக்கியமான ஒரு அங்கம் எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணுதல். அப்படி பெருமாளுக்கு அம்சை பண்ணப்பட்டிருக்கக்கூடியதான வஸ்துக்களை புஜித்தல். அதனால் அதுக்கு அனுயாகம் என்று பெயர். இது பர்யந்தமான பிறகு ஸ்வாத்தியாயம்ங்கிறது
என்னென்ன விதமானதான ஜபாதிகளோ மந்திரங்கள் உண்டோ அவைகளை தியானம் அவைகளையே எப்பொழுதுமே சேவித்துக் கொண்டிருத்தல், இன்னும் பலவிதமான கிரந்தாவலோகனம், பல கிரந்தங்களை பார்த்தல், பலவிதமான செயல்களை செய்தல், பகவத் சம்பர்க்கம் கொண்டிருக்கக்கூடியதான கிரந்த நிர்மாணம், வியாக்கியானாதிகள் செய்தல், இவைகளையெல்லாம் சுவாத்தியாயம், தன்னாலே கற்க வேண்டியவை, கற்கப்பட வேண்டியவை, அவசியமாக அனுசந்தானம் பண்ணப்பட வேண்டியவை, அத்தியனம் பண்ணப்பட வேண்டியவை, அத்தியாபனமாக சொல்லிக் கொடுப்பதற்கான முறையிலே எழுதப்பட வேண்டியவை, இவையெல்லாம் சுவாத்தியாயம் எனப்படும். அது சாயங்காலம் வரைக்கும் ஆகும். அந்த மாதிரி ஆன பிறகு நாம் சந்தியாவந்தனம், சாயங்காலம் சந்தியாவந்தனத்தையும் பண்ணி அதற்கு பிறகு எம்பெருமானையே தியானித்து கொண்டு அவனுடைய நிழலிலே, அவனுடைய திருவடிகளிலே நாம் ஒன்றிப் போகுதல் அப்படிங்கிறதான யாதொரு யோகம் உண்டோ அந்த யோகம்னா பெருமாளை நினைத்து கொண்டு ஒன்றுதல், அது தியானம். அந்த தியானம் என்பது அவசியமாக பகவத் தியான புரஸ்சரமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த யோகம் என்பதையும் பெரியவர்கள் பெருமாளையே தியானித்து கொண்டு உறங்கச் செல்லுதல். இப்படி கார்த்தால தூங்கி எழுந்தது முதல் ராத்திரி படுத்துக்க போகக்கூடியதானது வரை என்னென்ன விதமான செயல்கள் உண்டோ அவை அனைத்தும் இந்த 5 கால பகுப்பிற்குள்ளே அபிகமனம், பெருமாளை நோக்கி அன்றைய தினம் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுதல், உபாதானம், நல்ல குணங்கள் உட்பட வெளியிலே உள்ள பதார்த்தங்களையும் ஸ்வீகரித்தல், இஜ்யா பெருமாள் ஆராதனம் முக்கியமானது, சுவாத்தியாயம், அதற்கு பிறகு கிரந்தாதி நிர்மாணங்கள், அவலோகனம் முதலியவைகள், யோகம், பெருமாளையே தியானித்து அவனிடத்திலேயே ஒன்றி போகுகை அப்படிங்கிறதாக கார்த்தாலிருந்து ராத்திரி படுத்துக்கொள்ளக்கூடிய பர்யந்தம் என்னென்ன விதமானதான செயல்கள் உண்டோ அவைகளை பிரித்து நம் பெரியவர்கள் அனுஷ்டானத்திலே காண்பித்தார்கள். இவ்வாறுதான் நடக்க வேண்டும் என்பதை குலசேகர ஆழ்வாரும் காண்பித்ததாக சுவாமி தன்னுடையதான சாத்தியோபாய தசோதனாதிகாரத்திலே இருமுப்பொழுதேத்தி எல்லை இல்லா தொன்னெறி கண் நிலை நின்ற தொண்டரான என்கின்றதான ஒரு பாசுர கண்டத்திலிருந்து ஒரு பாசுர பகுதியை எடுத்து காண்பிக்கிறார். 2 3 என்று 5ஆக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுப்பு. 2 5 காலம், அந்த பொழுது ஏத்தி அவைகளிலே இந்த எந்த செயலை பண்ணாலும் அதெல்லாம் பெருமாளை ஏத்துகை, ஸ்தோத்திரம் பண்ணுகை, அப்படியெல்லாம் எந்த விதமான செயல்கள் உண்டோ அதனாலே எம்பெருமானையே நாம் கொண்டாட வேண்டும் என்பதாக காண்பித்திருக்கிறார்கள். சுவாமி தேசிகன் வேற ஒரு உத்தர கிருத்தியாதிகாரத்திலேயும் அவன் அந்த ஒரு பக்தன் எப்படி காலத்தை கழித்திருப்பான் என்பதை நான்முகன் திருவந்தாதியிலே ஆழ்வார் காண்பித்திருக்கக்கூடியதாக தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. நம்மளுடைய பொழுதை தெரித்து எழுதி வாசித்தும் வணங்கி கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும், இந்த மாதிரி ஒருத்தர் எப்பொழுதுமே எல்லா செயல்களையுமே எம்பெருமானை தெரிந்து கொள்வதிலாகட்டும், எம்பெருமானை பற்றி எழுதி வாசித்து அதை பற்றி கேட்டு சேவித்து பூசித்து காலத்தை கழிப்பார்களானால் இதுதான் பஞ்சகால பராயணர்களினுடைய தன்மை. இந்த மாதிரி பஞ்சகால பராயணனாக சுவாமியும் எழுதியிருந்தார். நாம் செய்யக்கூடிய செயல்களையும் கூட இந்த மாதிரியாக மாற்றி எம்பெருமான் விஷயமாகவே இருக்க வேண்டும் என்பதை தான் நம் பூர்வாச்சாரியர்கள் காண்பித்தார்கள். எழுந்தது முதல் கடைசி பர்யந்தம் எம்பெருமானையே தியானித்திருக்கை, எல்லா செயல்களையும் அவனுக்காகவே செய்கை, எல்லாவற்றையும் அவன் செய்கிறான் என்கின்றதான சாத்விக தியாக புத்தியோட இருக்கை என்பதையே நம் பெரியவர்கள் பூர்வாச்சாரியர்கள் பஞ்சகாலங்களாக பிரித்து அனுஷ்டித்து காண்பித்தார்கள் என்பதை அறிந்து நாமும் செய்வனவற்றை, யோக்கியமானவற்றை, நியாயமானவற்றை பகவத் அர்ப்பணமாக சாத்விக தியாக புரஸ்சரமாக அனுஷ்டித்து பூசித்தும் போக்கி வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்கின்றதான கணக்கிலே பகவானையே தியானித்து காலத்தை கழித்திருப்போமாக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.